சொல்லு, எதுக்கு ஃபோன் பண்ண? முதல்ல நான் அன்னைக்கு உங்ககிட்ட நடந்துக்கிட்டது மன்னிப்பு கேட்குறேன் சார். உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில் போடு. நான் கொடுத்த பணத்தில் ஏதாவது குறையுதா? ஐயோ, நான் பணத்தை பற்றிலாம் பேச வரல சார். அதெல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. நம்ம 2 பேருக்குள்ள குடுக்கல் வாங்கல் இருந்துச்சு. சொல்லுங்க சார், எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். அது வந்து ஏன் சார் என்னை பார்த்து ஓடுறீங்க? என்னை பார்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இல்ல இல்ல என்ன பிடிக்கலையா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பார்த்ததும் ஏன் நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? சொல்லுங்க சார். எனக்கு இப்பவே ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது ஒண்ணும் இல்லைங்க, சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணேன். ஏன் சார், என்னை பார்க்காம போறது உங்களுக்கு விளையாட்டா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. அப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணீங்க? அதான் சொன்னேன் இல்லைங்க, சும்மா தமாசுக்கு. அதே எங்க திரும்ப திரும்ப கேக்குறீங்க? சரி, அதை விடுங்க. என்ன அப்படியே ஹாயா கிளம்பிட்டீங்க? ஹாயெல்லாம் இல்லைங்க, வேலை தேடி போறேன். என்னது, வேலை தேடுறீங்களா? ஆமாங்க. ஏற்கனவே பார்த்த வேலை என்னாச்சு? என் தங்கச்சி இறந்ததால லாங் லீவ் போட்டேன். அதனால என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கங்க. விடுங்க, உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். ஒரு நல்ல சம்பளத்தோட சீக்கிரமே கிடைக்கும். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் சொல்றேன். தேங்க்யூங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேங்க. அப்புறமா பாப்போம். ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு போறீங்களா? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சீக்கிரமா கிளம்பணுங்க. என்னங்க, நீங்க போற வழியில தான் பஸ் ஸ்டாண்டு. நானும் உங்க கூட பைக்ல வந்து இறங்கிக்கிறேங்க. விட மாட்டேங்கிறாளே. வேண்டாங்க, நீங்களாம் என் பைக்ல உட்கார மாட்டீங்க. நீங்க என் கூட பைக்ல வந்தா என்னை தொட்டுக்கிட்டு என் பக்கத்திலே உட்கார வேண்டியது வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுங்க. நான் பைக்ல உங்க பக்கத்திலேயே உட்கார்றேன், ஆனா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு உட்கார்றேங்க. வாங்குங்க போலாம். சரி வாங்க, நான் வேணா உங்களை டிராப் பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாங்க. சரி விடுங்க. சரி, பைக்ல வேணா கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. ஓகே, நல்லா கேப் விட்டு உட்காந்துக்கோங்க. ஏங்க, ரொம்ப பிகு பண்ணாதீங்க, வாங்க போலாம். சரிங்க. அண்ணே, தாம்பரத்துக்கு போற பஸ் போயிடுச்சா? இல்ல, இன்னும் போகலங்க. இன்னும் போகலையா? அப்பாடா, ஆபா பாபா. ஏன்னா தாம்பரம் போடுமா? ஆமாங்க. சந்தியா, சந்தியா. ஹலோ மேடம், உங்களை தான். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்குங்க. இறங்கணுமா? பின்ன இறங்காம பைக்லயே என் கூட பைக்லயே என் வீட்டுக்கு வரீங்களா என்ன? என் அம்மாவை வேணா ஆர்த்தி எடுக்க சொல்லவா? ஐயோ வேண்டாங்க, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். சரி. Ta-ta-ta-ra-ra, ta-ta-ta-ra-ra, ta-ra-ra-ra-ra-ra-ra-ra-ra, ta-ta-ta-ra-ra.
சரி நான் வரேங்க. ம். வரட்டா? என்கிட்ட சொன்ன நேரத்துக்கு நீங்க கிளம்பிருந்தா இந்நேரம் டெல்லிக்கே போயிருக்கலாம். கிளம்புங்க சார், போங்க சார். ம், ஓகே. ஹலோ, தாம்பரம் பஸ் வருதியா? இதோ தாம்பரம் பஸ் வந்துருச்சு. அண்ணா 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 கொஞ்சம் நில்லுங்கண்ணா. அண்ணா 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 நில்லுங்கண்ணா நில்லுங்கண்ணா. என்னடா? அண்ணா டேய் சக்தி, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி மூச்சரிக்க ஓடி வர? அண்ணா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேண்ணா. டேய் தண்ணி வேணா வண்டியில இருக்கு, எடுத்து குடி. அண்ணா ஏற்கனவே நான் அடிச்ச தண்ணி ஓடி வந்தல இறங்கி போச்சுண்ணே. இப்ப நடந்ததை உங்ககிட்ட சொல்லல, என் தலையே வெடிச்சு போயிடுண்ணே. டேய் இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னு வையே, உன் எதையுமே வெடிச்சிருந்தா. சொல்லு, என்ன விஷயம்டா? எதை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? அண்ணா நான் சொல்றதை கேட்டு என்ன தப்பா மட்டும் நினைக்காதீங்கண்ணா. டேய் முதல்ல விஷயத்த சொல்லு, அது தப்பா ரைட்டான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அண்ணா உங்க பையன் சதீஷும் அந்த கேடு கெட்ட சந்தியாவும் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. உங்க மகனும் மருமகளும் ஒன்னா ஜோடியா வண்டியில போறத பாத்தீங்கன்னா உங்க கண்ணே பட்டுனுண்ணா. ஐயா ஏண்ணா உண்மையை சொன்னா என்னைய அடிக்கிறீங்க? டேய் நீ ரொம்ப வருஷமா என் கூடவே இருக்கிறதுனால தான் உன்னை அடிக்கிறதோட விட்டான். என்னண்ணா இதையே வேற எவனாவது சொல்லியிருந்தானா கொன்னு புதைச்சிருப்பேன். அண்ணா உங்க உப்பு துண்ண வளர்ந்தவனா நானு என்னைக்கு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேனே, தப்பா பேச மாட்டேனே, நடந்த உண்மையை தான் சொன்னேன். என்னைக்கு நான் உங்களுக்கு உண்மையா தானே இருப்பேன். அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மையா? என் மேல சத்தியமா சொல்றேனே, நான் சொன்னது உண்மைண்ணே. நான் கண்ணால பார்த்தது தானே சொன்னேன். உங்க பையனும் சந்தியாவும் ஒன்னா சுத்தத்தை என் கண்ணால பார்த்தனே, அதைத்தான் சொன்னேனே. அதுக்கு என் மேல இப்படி கொலவெறியா இருக்கீங்களேண்ணே. என்னண்ணே நீங்க? அருண், டேய் அருண், டேய் எதுக்குடா என்ன அர்ஜென்ட்டா வர சொன்ன? நான் என் வேலையெல்லாம் பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். டேய் அருண், என்னடா சைலண்டா இருக்க? அருண் என்னாச்சுடா? ஏன்டா சோகமா இருக்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்லுடா, என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, இங்க லவ்வர் வரேன்னு சொல்லிருந்தா வந்து பார்த்தா ஆளைய காணல சார். இவங்க தான் சார். என் பொண்ணை பத்தியாடா தப்பா பேசுற? ஒவ்வொன்னு சந்தியாவை ஒருத்தன் உயிருக்கு உயிரா லவ் பண்றதா, சந்தியாவும் அவனை லவ் பண்றதா அருண் கிட்ட போய் சொல்ல சொல்லி அருணையும் அதை நம்ப வச்சுட்டேன். இதான் ஷீலா நடந்தது. இதுல ஏன் தப்பு ஏதாவது இருக்கா ஷீலா? நடந்த தப்பு மொத்தமும் நீ செஞ்ச தப்பு தான்டா. ஷீலா, என்ன ஷீலா சொல்ற? பின்ன என்னடா, கைக்கு கிடைச்ச சந்தியாவை எப்படி கை நழுவ விட்டுட்டியடா? சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்க அருமையான சான்ஸ், இப்படி கோட்டை விட்டுட்டியே. இப்ப என்ன பண்றது ஷீலா? சந்தியா எனக்கு கிடைக்க மாட்டாளா? சந்தியா எனக்கு வேணும். சந்தியா இல்லாத வாழ்க்கையை என்னால ஒரு நாள் கூட நினைச்சு கூட பார்க்க முடியாது. இப்ப நினைச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்றியே, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீ நினைச்சு பார்த்திருக்கணும். ஐயோ ஐயோ ஐயோ, தப்பட்டனே ஐயோ தப்பட்டனே நான் தப்பட்டேன். ஏய் பெரிய ஏய் தப்பட்டேன். அருண், ஏன்டா இப்படி பண்ற? எதுக்குடா இப்படி அழுற? நீ அழுவுறதுனால எல்லாம் சரியாயிடுமா? இல்ல சந்தியா தான் உன்னை ஏத்துக்குவாளா? சந்தியா என்னை ஏத்துக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணும் ஷீலா? என்ன வேணா பண்ணுவேன், என் உயிரை கூட கொடுப்பேன். டேய், நீ செத்துட்டா எப்படிடா சந்தியா கூட வந்து வாழ போற? ஆவியா வந்து வாழ்வியா?
விளையாடுத ஷீலா. நானடா விளையாடுறேன், நீ தான்டா விளையாடிட்ட தப்பான கேம். எப்பவுமே கேம்ல ஒண்ணு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும். ஆனா நீ கேம டிரால பண்ணிட்ட. ஷீலா, இனிமே கேமை ஸ்டார்ட் பண்ண முடியாதா? நான் ஸ்டார்ட் பண்றேன். உன்னையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்க நான் ஹெல்ப் பண்றேன். அந்த ராமரையும் சீதாவையும் சேர்த்து வைக்க அனுமார் தூது போனார்ல, அந்த மாதிரி உன்னையும் சந்தியாவையும் சேர்த்து வைக்க நான் தூது போறேன். அப்ப நான் ராமரா ஷீலா? நீ ராமனான்னு எனக்கு தெரியாது, ஆனா அந்த சந்தியா சாக்ஷாத் அந்த சீதா தேவியே தான். சரி, நான் வரேன். தப்பன்ட்டேன். ச்சே. ஐயோ, சதீஷ் அப்பா தான் போன் பண்றாரு. நாம எடுக்க வேணாம். எத்தனை தடவை தான் சொல்றது, இந்த ஆளுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. திருப்பி திருப்பி போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ச்சே, இந்த ஆளோட பெரிய டார்ச்சரா இருக்கு. இந்த ஆளு என்னதான் சொல்றாருன்னு கேட்போம். ஹலோ கமலா, உன் புருஷன் பேசுறமா? புருஷனா? யாரு? அப்படி யாரும் எனக்கு இல்ல. எனக்கு புருஷன் இல்ல, உள்ளதான் இருக்கான். என்ன பேச்சு மூச்சையே காணோம்? நான் சொன்னது உனக்கு குத்திக்கிச்சா? உண்மையை தானையா சொன்ன? உண்மை எப்பவுமே கசக்கும், பொய் இனிக்கும். ஆனா பொய் சொன்னா வாழ்க்கை கசக்கும். நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தி உங்ககிட்ட எல்லாம் போய் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாருங்க. ஆமா, எதுக்காக இப்ப எனக்கு போன் பண்ணீங்க? நீ என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் எப்பவுமே உன்னை பத்தியும் என் சதீஷ பத்தியும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணுங்கம்மா. கமலா, நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆடு நனையுதுன்னு ஓனா எழுதுச்சான். நீங்க பாசமலர் சிவாஜி மாதிரி நடிச்சதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வாங்க. ஏன்னா சோடியம் குடுமி சும்மா ஆடுமா சொல்லுங்க? ஏமா, எப்பதான் நீ என்ன நம்ப போற? ஏங்க, உங்களை நம்பினதெல்லாம் போதுங்க. இப்ப எதுக்குங்க போன் பண்ணீங்க? அத சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஒண்ணு இல்லம்மா, நான் கேட்க வந்தது நம்ம மகன் சதீஷுக்கு சந்தியாங்கிற பொண்ணு கூட ஏதோ லவ் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது அரசல் பரசலா என் காதுக்கு வந்தது. அதுக்கு சந்தியா உனக்கு சாரி, நமக்கு மருமகளா வரக்கூடாது. ஏன்னா அவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ. சந்தியா எனக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருங்க? கமலா, நான் உன்னை தொட்டு தாலி கட்டவன். நான் உன் புருஷம்மா. அது மட்டும் இல்ல, என் மகனுக்கு நான் அப்ப. நான் உங்களை என் புருஷனாவே நினைக்கலங்க. என் புள்ளையும் உங்களை அப்பனா நினைக்கல. கமலா, எதுக்கு கத்துறீங்க இப்படி? நீங்க என்னவோ பெரிய யோகிய மாதிரி பேசுறீங்க. என் மகனுக்கு யார கட்டி கொடுக்கணும், யார கட்டி வைக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும். அத நீங்க ஒண்ணு சொல்ல தேவையில்ல. போட வைங்க முதல்ல. இந்த ஆள்கிட்ட பேசினாலே டென்ஷன் தான். நான் யாருன்னு காட்டுறேன். சந்தியா, அப்பா. என்னப்பா? நாளைக்கு காலையில நாம 2 பேரும் வெளியில ஒரு இடத்துக்கு போறோம், சரியா? சரிப்பா. எங்க போறோம்? கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு வர்றதுக்காக போறோம். ஆ, ஓ, கோயிலுக்கா? எந்த கோயிலுக்குப்பா? முருகன் கோயிலுக்கா இல்ல பிள்ளையார் கோயிலுக்கா? இவங்க 2 பேரோட அப்பன் கோயிலுக்கு. ஓ, சிவன் கோயிலுக்கா? சிவன் பேர்ல வந்து
உன்னை காப்பாத்தின சதீஷ் வீட்டுக்குமா. என்னப்பா சதீஷ போய் சாமி ஆக்கிட்டீங்க? இந்நேரம் நீ வெளியில வரலன்னா நான் சாமி ஆயிருப்பம்மா. ஆமாம்மா, நான் செத்து நீ எனக்கு விளக்கேத்தி கும்பிடுற சாமி ஆயிருப்பம்மா. அப்பா, உன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து என் உயிரையும் காப்பாத்தின சாமிமா அந்த சதீஷ். அவரை நேர்ல பார்த்து நன்றி சொல்றது தானம்மா அவருக்கு நாம தர்ற மரியாதை. அதோட அவருக்கு செலுத்துற நன்றி கடன். கடனை வட்டிக்கு வட்டி போட்டு எவ்வளவு லேட்டா வேணாலும் திருப்பி கொடுக்கலாமா. ஆனா நாம ஒருத்தருக்கு பட்ட நன்றி கடனை உடனே திருப்பி அடைச்சிடணுமா. சதீஷ் நம்ம குலசாமி மாதிரிம்மா. வாமா, நாம 2 பேரும் ஒன்னா போய் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துருவோம். சந்தியா, சதீஷுக்கும் நமக்கும் என்னம்மா சம்பந்தம்? அவர் யாரோ எவரோ, உன்னையும் என்னையும் அவருக்கு முன்ன பின்ன கூட தெரியாது. அவரா முன் வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி ரிஸ்க் எடுத்து உன்னை காப்பாத்திருக்காருன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்கும். அப்பா, சதீஷ் வேற யாரும் இல்லப்பா. விபத்துல நான் ஒருத்தவங்களை காப்பாத்தினேன்ல, கமலாமா. ஆமா, அவங்களோட ஒரே பையன்தான்ப்பா இந்த சதீஷ். என்னது, சதீஷ் கமலாமாவோட மகனா? ஆமாப்பா, கமலாமா எவ்வளோ நல்லவங்களோ. அவங்க பிள்ளைக்கும் அவங்க மனசுதான்ப்பா. ஏன்னா அவங்க ரத்தம்ல அவரு, அவங்க வளர்ப்பாச்சே. அந்த சதீஷ் கமலாமாவோட மகனா? ரொம்ப சந்தோஷம்மா. அவங்களும் நல்லவங்க. அதான் அவங்க பிள்ளையும் அவங்கள மாதிரியே இருக்காரு. அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. சதீஷ பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிள்ளையா தான் இருப்பாருன்னு. மற்றவங்களுக்கு உதவி பண்ற மனசு இருக்கு பாத்தியா. சதீஷ் 100 வயசுக்கு நல்லா இருப்பாருமா. கமலாம்மா புள்ள சதீஷ்னு கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு வருத்தமா இருக்குமா. ஏன்பா, ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா, கமலாம்மா ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி உன்னை சதீஷுக்கு பொண்ணு கேட்டாங்கம்மா. அப்போ நான் அவங்க கிட்ட அவங்க மனசு நோகிற மாதிரி பேசிட்டேன். அதை நினைச்சாத்தாம்மா அப்பாவுக்கு கவலையா இருக்கு.